கர்த்தர் கிருபையாக ஸ்தோத்திரம். நம்ம வெள்ளிக்கிழமை தியானித்த அதே காரியத்தை மறுபடியும் நீங்கள் ஸ்தோத்திரம் கேட்கும்படியாக பேசும்படி என் உள்ளத்துல ஏவினார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வெள்ளிக்கிழமை செய்தி நம்முடைய குரூப்ல இருக்கிறபடியினாலே, ரொம்ப நேரம் பேச முடியாது இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் நீங்க அந்த செய்தியும் கேட்டுக்கணும் தொடர்ந்து. இப்ப நான் ஒரு 10 நிமிஷம் தான் பிரசங்கம் பண்ண போறேன், அதோட தொடர்ச்சியாக. அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கேட்டீங்கன்னா புரியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நீங்க எதனா பண்ணிட்டு போயா, நாங்க கேட்க போறதும் கிடையாது. எதுக்கு நீ சொல்லி எடுக்கிற ஸ்தோத்திரம், அடுத்த கட்டத்துக்கு போன்ற மாதிரி இருக்குது. ஆமே. ஏன்னா அப்படிதாங்கிறீங்க, ஒன்னும் காதுல போக மாட்டேங்குது, ஒன்னும் காதுல வாங்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம் தெளிவா சொன்ன 1ஆம் தேதி நீங்க தோட்டத்தில் நடப்பட்டு இருக்கணும்னு சொல்லி ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை பார்த்தா ஒருத்தரையும் காணும். ஸ்தோத்திரம். இப்ப நிதியிலும் ஞாயிற்றுக்கிழமை வரீங்க. ஸ்தோத்திரம். எப்படி உங்களுக்கு வாக்கு தத்தம் பலிக்கும்? அட்டை மாதிரியே தான் இருக்கும். ஸ்தோத்திரம். அதனால தொடர்ந்து தேவ சமூகத்துல ஒழுங்கா காது கொடுத்து கேளுங்க, சிந்தையெல்லாம் மாத்துங்க. ஸ்தோத்திரம். எங்க இருக்குது சிந்தனைலாம்? ஸ்தோத்திரம் மாத்துங்க தயவு செய்து. ஸ்தோத்திரம். செவி கொடுத்து கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆமே. அப்பதான் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். யாத்ராகமம் 33வது அதிகாரம். யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் என்று சொன்னார். ஆமே. ஸ்தோத்திரம். ஆமே. இந்த 33வது அதிகாரத்துக்கு முன்னாடி 32வது அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை என்ன நடக்குது என்ன பாருங்க. ஹலோ, போன் நோன்ற இடமா இது? ஜீசஸ். 32வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். சீனாய் மலையில ஸ்தோத்திரம் ஆண்டவர் மோசேயை சந்திக்கும்படி அழைத்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவரை சந்திக்கும்படி மோசே கடந்து போய் 40 நாள் சீனாய் மலையில இருந்தார். எத்தனை நாள் இருந்தார்? சத்தம் அல்லேலூயா. 40 நாள் ஆகியும் திரும்பி வராததினாலே எகிப்து தேசத்திலிருந்து 10 வாதைகளை அந்த தேசத்துல கொடுத்து பார்வோனை கதிகலங்க செய்து அவன் பயத்தோடு அவர்களை துரத்தி விடும்படி செய்து செங்கடலை பிளந்து வழிநடத்தி கொண்டு வந்த ஜனங்கள். ஆமே. ஸ்தோத்திரம். இப்போ ஸ்தோத்திரம். சீனாய் மலையின் அடிவாரத்தில் இருக்கிறார்கள். மோசே ஆண்டவர் அழைக்கிறார், மேலவா, உன்னோட நான் பேச போறேன்னு சொல்லி அவரை சந்திக்கும்படியாய் மோசே கடந்து போகிறார். போய் வர்றதுக்கு 40 நாள் ஆயிடுச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 40 நாள் ஆகியும் அவன் திரும்பி வராததினாலே ஜனங்கள் வெறுத்து யோசுவாவை நோக்கி, நீர் எங்களை தொடர்ந்து நடத்த போகிற தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ண வேண்டும். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி எங்களை நடத்துவதற்கு ஆள் இல்லை. நல்ல கவனிங்க. இனி எங்களை நடத்துவதற்கு ஆளு இல்லை. இதுவரைக்கும் மோசே நடத்தினார், மோசேவை காணோம். சீனாய் மலைக்கு போனார், திரும்பி வரல. அதனால இனி எங்களை நடத்துவதற்கான தெய்வங்களை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தங்க காதுகளிலும் மூக்கிலையும் போட்டிருந்த பொன் ஆபரணங்களை கழட்டி ஆரோன் இடத்துல கொடுத்தார்கள். ஆரோன் அதை நெருப்புல போட்டான். அது ஒரு கன்று குட்டியாய் வந்தது. அந்த கன்றுக்குட்டி எடுத்து வைத்துக் கொண்டு அதற்கு பலிகளை செலுத்தி பூஜைகளை போட்டு எகிப்து தேசத்திலிருந்து எங்களை நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று சொல்லி அந்த கன்றுக்குட்டியை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆமே. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மோசே சீனாய் மலைக்கு போய் திரும்பி வர்றதுக்குள்ள ஸ்தோத்திரம் இவங்க எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? கன்றுக்குட்டியை ஆராதிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த செய்தி ஆண்டவருக்கு தெரிந்து விட்டது. உடனே ஆண்டவர் பதறாரு, மோசே மோசே சீக்கிரமாய் நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த இந்த ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. என்னை விட்டு இவ்வளவு சீக்கிரம் தூரமாய் போய் அந்நிய தேவனை உருவாக்கி அதை பணிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள், சீக்கிரமா போன்னு சொல்லி மோசே கர்த்தர் அனுப்புகிறார். மோசே வந்து ஸ்தோத்திரம் ஜனங்கள் நிர்வாணமாய் குடித்து வெறித்து அந்த கன்றுக்குட்டிக்கு முன்னாடி எங்களை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வம் இதுதான் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க, மனசாட்சியே இல்லாம. ஆமென். பார்வோனை கதிகலங்க செய்து புறப்பட பண்ணின ஆண்டவர், செங்கடலை 2ஆய் பிரித்து சரித்திரம் படைத்த ஆண்டவர். ஆமென். பகலில மேக ஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தின ஆண்டவரை கண்கூடா பார்த்து முன்னாடி போது மேகம் நடத்துது பகல்ல, இரவுல அது அப்படியே அக்கினியா மாறுது, நெருப்பு ஸ்தம்பமாய் வழிநடத்தின ஆண்டவரை கண்கூடா பார்த்து. ஆமென்.
ஸ்தோத்திரம். இந்த இடம் வரைக்கும் கடந்து வந்த ஜனங்க கொஞ்ச நாள் மோசே இல்லை என்று சொன்ன உடனே பேக் அடிச்சு ஸ்தோத்திரம் தன்னை மீட்ட, தன்னை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட, ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா, தேவனை, உலகத்தை படைத்த, அண்ட சராசரங்களையும் படைத்த தேவனை மறந்து விட்டு துணிகரமாய் துணிகரமாய், ஆமீன் சொல்லுங்க அல்லேலூயா, என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? கன்று குட்டிக்கு முன்னாடி போய் பணிந்து, இதுதான் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு வந்த தெய்வம். எப்படி இருக்கும் வேதனை ஆண்டவர், கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்ச நாள் அறிவு இருக்க தேவல, கொஞ்ச நாள் யோசனை புத்தி இருக்க தேவல. இந்த கண்ணு குட்டியாயா நடத்தி வந்திருக்கோம்? அது எப்படியா நடத்த? அதுவே நடக்க முடியாது. சில ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு சுத்தமா அறிவில்லை, சுத்தமா அறிவில்லை. உன்னை தூக்கி சுமப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார். நான் உன்னை தகப்பனை போல தோளில் தூக்கி சுமக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவரை தெரிஞ்சுக்க மனசுல ஜனங்களுக்கு, இவனே தோல்ல தூக்கி சுமக்கிறான் தெய்வனு. ஆமே, இவனை தூக்கி சுமக்க தெய்வம் ரெடியா இருக்குது. ஆனா இவன் என்ன பண்றான்? தெய்வத்தை இவன் தூக்கி சுமந்துங்கிறான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அறிவில்லாதனம், அறிவில்லாதனம். அறிவை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியாமல் பிசாசு குருடாக்கி வச்சுக்கிறான். தெரிந்து கொள்ள கூடாதபடி பிசாசு குருடாக்கி வச்சிருக்கிறான். தெரிஞ்சுக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப மோசே வந்தார், அந்த கன்றுக்குட்டியை போட்டு உடைத்து அரைத்து அங்க இருக்கிற ஆற்றுல கொட்டிட்டார். ஆமேன் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் ஸ்தோத்திரம் இந்த சம்பவம் நடக்குது. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு மோசே என்ற சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கும், வாசிங்க ஸ்கிரீன்ல இருக்குது பாருங்கன்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் என்று சொல்லிட்டாரு. ஆமென் ஸ்தோத்திரம். ஏற்கனவே நடத்தி கொண்டு வந்தவர் இனி நான் நடத்த மாட்டேன் என்பதை சொல்லாம, கவனிங்க அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இனி நான் நடத்த மாட்டேன். ஸ்தோத்திரம். நீங்க எப்படாவது கேட்டு போங்க, நீங்களே போயிங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் சொன்ன கானான் தேசத்துக்கு புறப்பட்டு நீங்களே போங்கன்னு சொல்லிட்டாரு. ஏன்? இவர்கள் தேவனை கோபப்படுத்தினபடியினாலே. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரை முறுமுறுத்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து விக்கிரகங்களை உண்டாக்கினபடியினாலே ஆண்டவர் அவர்களோடு கூட செல்ல முடியவில்லை. அது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்தவர், பகலிலே மேக ஸ்தம்பமாக இரவில் அக்னி ஸ்தம்பமாக நடத்தி கொண்டு வந்தவர், விக்கிரகங்களை உண்டாக்கி விட்ட பிற்பாடு, விக்கிரகங்களை பணிந்து கொண்ட பிற்பாடு தேவனால் நடத்த முடியாமல் தேவன் அவர்களை விட்டு விட்டார். நீ எக்கடாவது கெட்டு போ, எப்படியாவது போய் சேரு. ஆமே. ஆனா அவருடைய அழைத்து கொண்டு வந்தது, நான் கொண்டு போய் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானானிலே சேர்ப்பேன் என்று சொல்லிதான். ஆமே. ஆனா இப்ப என்ன சொல்றாரு பாதியில? ஸ்தோத்திரம், நீங்க போய்க்குங்க அப்படின்னு சொல்றாரு. ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, உற்சாகமா அல்லேலூயா. 3வது வசனம், ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் செல்ல மாட்டேன் உங்க கூட? ஏன் உங்க நடுவே நான் இருக்க மாட்டேன் அப்படின்னா, நீங்க யாரு? வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாமே. ஸ்தோத்திரம். அதுதான் அப்படியே வந்துட்டு இருக்குது படிப்படியா நமக்குள்ள. ஸ்தோத்திரம். என்னதான் சொன்னாலும் அதுங்க கழுத்து வணங்கல, கீழ்படியல. ஸ்தோத்திரம். ஒரு 40 நாள் கூட தாங்க முடியல. அதுக்குள்ள வேற தேவனை, அதுக்குள்ள கன்றுக்குட்டியை, அதுக்குள்ள விக்கிரகத்தை உருவாக்கி விட்ட ஜனங்களோடு ஆண்டவர் செல்ல முடியவில்லை. என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கு நம்மை 2024 முழுதும் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அவர் நடத்தி சோர்ந்து போயிட்டார். ஆமே சொல்ல மாட்டீங்களா? ஆமே ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து இன்னைக்கு இந்த சொல்றாரு, 2024 எல்லாம் நான் எவ்வளவு உங்களுக்கான காரியங்களை செய்தேன், சோர்ந்து போனேன். இனி நான் 2025 உங்களை நடத்த மாட்டேன். நீங்களே எப்படியாவது என்ன பண்ணீங்க? பரலோகத்துக்கு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டதை 4வது வசனத்துல துக்கமான இந்த வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது, ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா, உற்சாகம் அல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? அழுதார்கள். ஸ்தோத்திரம். ஆமேன்
அழுதார்களாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 5வது வசனம், ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷமாவது உங்களை அழிக்கிறதுக்கு. ஆனாலும் நான் எகிப்து தேசத்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வரும்போது உங்களுடைய தகப்பனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உன்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்துல போய் 460 வருஷம் அடிமையா இருப்பார்கள், அதுக்கப்புறம் அவர்கள் என்ன பண்ணுவேன், நானு மீட்டு கொண்டு வந்து கானான் தேசத்துல சேர்ப்பேன்னு ஆபிரகாமாண்ட நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன். ஆதியாகமம் 17வது அதிகாரத்துல அதை நான் செய்யணும். அதனாலதான் பாக்குறேன், இல்லைன்னா ஒரு நிமிஷம் அது உங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்மை ஆண்டவர் அழைத்த போதும் நம்மை கொண்டு போய் பரலோகத்துல சேர்ப்பேன் என்று சொல்லி தான் அழைச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம பண்ணுகிற முரட்டாட்டம் 2024 கடக்க விடாமல் நாம் அழியும்படியாய் கடந்து போனது. ஆமென் சத்தமா சொல்லுங்களேன். என்னாச்சு? இந்த இஸ்ரவேல் ஜனங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நம்ம 2024 முழுசும் பண்ணியிருக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் நம்மளை நிர்மூலமாக்கல. ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். வேதம் அழகா சொல்லுது, நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபை. ஆமென். அவருடைய இரக்கம். ஆமென். அவருடைய தயவு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் ஆகாது உங்களை அழிப்பதற்கு. ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் ஆகாது. அதனால ஸ்தோத்திரம், நீங்கள் தொடர்ந்து என்னால் நடத்தப்பட விரும்பினால் நான் உங்களோடு கூட வந்து உங்க தகப்பனுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேற்றி கொண்டு போய் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல சேர்க்க வேண்டும் என்று விரும்பினால், அடுத்த பகுதி பாருங்க. ஸ்தோத்திரம். நான் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன், ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழட்டி போடுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் விக்கிரகம். ஸ்தோத்திரம். விக்கிரகம் அதுல தான் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்களா. ஆமென் சத்தமா சொல்லுங்களா. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க அதை மாட்டினே இருந்தீங்கன்னா என்னால என்ன பண்ண முடியாது, உங்க கூட வர முடியாது. விக்கிரகத்தோடு என்னால டிராவல் பண்ண முடியாது. விக்கிரகங்களை உண்டாக்குகிற பொருளோடு என்னால டிராவல் பண்ண முடியாது. அதனால உங்க நடுவில் இருக்கிற உங்களுக்குள் இருக்கிற விக்கிரகங்களை நீங்கள் கழட்டி போட்டால் உங்களை நான் நடத்துவேன். கழட்டி போடாம இருந்தா நீங்களே தான் போகணும். ஆமென். அப்ப 2025 ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஆண்டவரால் நடத்தப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், இதோ புதிய காரியத்தை ஒவ்வொரு நாளும் செய்ய போறேன். ஆமென். அவர் நடத்தினாதான் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நடத்தினாதான் புதிய காரியத்தை செய்ய முடியும் என்று சொன்னால், அவர் நடத்த வேண்டுமானால் என்ன சொல்றார் ஆண்டவர்? ஸ்தோத்திரம். விக்கிரகங்கள் உங்கள் நடுவில் இல்லாதபடிக்கு அதை அகற்றி போட்டு முழு மனசோடு கூட என்னை மாத்திரம் நீங்கள் நம்பி என்னை ஆராதித்தால், என்னை பற்றி கொண்டால், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உங்களை நடத்தி உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை செய்து முடிப்பேன். இல்லைன்னா என்னால உங்க கூட வர முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விக்கிரகமாகிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தொடரும் போது ஆண்டவர் நம்மை நடத்த முடியாது. ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை என்பது ஆண்டவர் அருவருக்கிற காரியம். ஆமென். விக்கிரக ஆராதனை அப்படின்னா ஸ்தோத்திரம், ஆண்டவரை மறந்து, நல்லா கவனிங்க, ஆண்டவரை மறந்து வேற ஏதாவது காரியத்தை செய்யறேன் இல்லையா, அதுக்கு பேர் தான் விக்கிரகம், விக்கிரக ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார் என்றதையே தெரியாம மறந்துட்டு வேற எந்த காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் செய்தாலும் அது விக்கிரக ஆராதனை. ஏன்னா அது செய்யறது எல்லாமே பிசாசை கனப்படுத்தும்படியாய், பிசாசை மகிழ்ச்சியாக்கும்படியாய், பிசாசுக்கு ஆராதனை செய்யறதுக்கு சமம். ஆமென். பிசாசுக்கு ஆராதனை செய்கிறவர்களை தேவன் நடத்த முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். பிசாசு ஆராதனை செய்கிறவர்கள் யாரு? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரர்கள். விக்கிரக ஆராதனை செய்தவர்கள் மேலதான் தேவ கோபம் வந்தது. அப்ப தேவ கோபம் எங்க வரும்னா, தேவனுக்கு பிரியமில்லாமல் செய்கிற எந்த காரியத்தை செய்தாலும் தேவ கோபம் வரும். தேவனுக்கு கோபம் வந்தா அவர் உங்க கூட இருந்து நடத்த மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உங்க நடுவில் இருக்கிற விக்கிரகங்களை நீங்கள் அகற்றி போட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விக்கிரகம்னா என்னது? தேவனுக்கு பிரியமில்லாதது.
ஸ்தோத்திரம். ஆமே. தேவன் அருவருக்கிற ஸ்தோத்திரம் 7 காரியங்கள். ஆமே. நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் இருக்குது. எடுங்க, அதை மாத்திரம் வாசித்துட்டு ஸ்தோத்திரம். தொடர்ச்சி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம், நேரம் இல்லாதபடினாலே. ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தை எடுப்போம். விக்கிரக ஆராதனை நான் பார்த்தோம். ஸ்தோத்திரம். 6 காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவன் வெறுக்கிற காரியம். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிங்களேன், யாராவது பார்ப்போம். வெறுக்கு, வெரி குட். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். கவனிங்க, கவனிங்க. ஆண்டவர் வெறுக்கிற காரியம், விக்கிரக ஆராதனைக்காரரை கர்த்தர் வெறுக்கிறார். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டால் நீங்கள் விக்கிரக ஆராதனைக்காரர். கர்த்தர் உங்களை வெறுத்து விடுவார், உங்களை அவர் நடத்த மாட்டார். கர்த்தர் வெறுக்கிற காரியம் 7 காரியம். 1, அவை ஆவன மேட்டிமையான கண். ஆமே. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. மேட்டிமையான கண். ஒண்ணுமே இல்லைனாலும் ஸ்தோத்திரம். ஆமே. பெரிய எம்எல்ஏ பொஞ்சதி மாதிரி எம்எல்ஏ மாதிரி நடந்துக்குது. ஆமே. ஒண்ணுமே இருக்காது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா நினைப்பு நடக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது? ஸ்தோத்திரம். எம்எல்ஏ மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரி நடந்துக்கிறது, மேட்டிமையான கண். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் ஏசாயால ஸ்தோத்திரம் 3வது அதிகாரத்துல ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்களேன். ஏசாயா 3வது அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 16வது வசனம். பின்ன கர்த்தர் சொல்லுகிறதாவது, சீயோன் குமாரத்திகள் அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து நடந்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் சிலம்பொலி ஒலிக்க திரிகிறார்கள். ஆமே. மேட்டிமை என்ன தெரியுதா? என்ன சொல்றார் ஆண்டவர் இங்க பாருங்க, எப்படி பண்றாங்களாம். ஸ்தோத்திரம். எப்படி நடக்கிறாங்க? அகந்தையா இருந்து கழுத்தை நெரித்து கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்களில் கொலுச மாட்டின்னு அது சத்தம் கேட்கிற மாதிரி ஜல்லு ஜல்லுன்னு. ஆமே. ஸ்தோத்திரம். எங்க வீட்டுக்கு ஒரு டெய்லர் இருந்தாரு. ஸ்தோத்திரம். அவர் தான் ஸ்தோத்திரம் அந்த செருப்பை போட்டு நடந்து போறாங்க இல்லையா, அந்த ரப்பர் செருப்பு டப்பு டப்பு டப்புன்னு அச்சு நடந்து போவார். ஏன்னா அவர் காது கேட்காது. ஸ்தோத்திரம். காது கேட்காததுனால நாய் கொலைக்குது இல்லையா, ஸ்தோத்திரம், கொலைக்கிற சத்தம் அவர் கேட்காது. கொலைச்சின்னு வந்து கிட்ட ஸ்தோத்திரம் கட்சிச்சுன்னா நாய் கட்சா பிரச்சனை அப்படின்றதுனால நாயை துரத்துறதுக்காக அவர் போட்டுற செருப்பண்ண நடந்து போகும்போது டப்பு டப்பு டப்புன்னு அவனுக்கு சத்தம் கேட்கற மாதிரி நடந்து போவார். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் காலி பண்ணி போய் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். எதிர்க்க டெய்லர் கடை வச்சிருந்தாரு, காலி பண்ணி போயிட்டாரு. ஆமே. நேற்று நான் வெளியில கொஞ்சம் வண்டி வேலை செஞ்சு நின்றேன். அப்ப பார்த்தா அதே சத்தம், டப்பு டப்பு டப்புன்னு செருப்பு. ஸ்தோத்திரம். முந்தா நேரத்தம் கேட்ட அதே சத்தம். எட்டி பார்த்தனால டெய்லர் போறாரா. ஸ்தோத்திரம். ஏன்னா செருப்பு சத்தனாவே யார் தான்? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எட்டி பார்த்தா டெய்லர் இல்ல, ஒரு லேடி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேத்தம் பார்க்கறேன் அதே மாதிரி. ஸ்தோத்திரம். அவரு காது செவிடு நாயாண்டுன்னு தப்பிச்சுக்க அச்சு முறாரு. இந்த அம்மா நடக்கிற ஸ்டைலே எப்படிதாங்குது. ஸ்தோத்திரம். செருப்பொலி. ஆமேன். சிலம்பொலி கேட்க திரிகிறார்கள். இதான் மேட்டிமை. ஆமேன். ஸ்தோத்திரம். அவங்க செருப்பு போட்டுங்கிறது தெரியணுமா எல்லாருக்கும்? ஆமேன். செருப்பு போட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியணுமா? அதனால என்ன பண்றாங்க, எப்படி நடக்கிறாங்க? ஸ்தோத்திரம். அது பேர் நிறைய பேர் நான் போட்டுக்கிற கோல்ஸ் எல்லாருக்கும் தேர்ந்து நடக்கிறது. ஆமே. நல்ல காலை டப்பு டப்புன்னு வச்சு. ஆமே. அதுதான் ஆண்டவர் சொல்றாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது எல்லாத்தையும் ஒரு நாள்ல உறிஞ்சிடுவேன்றாரு. ஏன்னா ஆண்டவர் அருவருக்கிற காரியம், ஆண்டவர் வெறுக்கிற காரியம். இதுதான் விக்கிரக ஆராதனை. ஸ்தோத்திரம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கோயில்ல விக்கிரகங்கள் தான் போடுவாங்க இல்ல. ஸ்தோத்திரம். கம்மல் மூக்குத்தி இது எல்லாம். ஸ்தோத்திரம். நீ போட்டுதுன்னா அப்ப நீ யாருதான்? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மேட்டிமையான கண். அடுத்தது ஸ்தோத்திரம் பொய் நாவு. ஸ்தோத்திரம். பொய் நாவு. இதை விளக்க வேண்டியது இல்லை, உங்களுக்கு புரியும். ஆமே. பேசறதே பொய்யாதான் இருக்கும், ஒண்ணு கூட அதுல உண்மை இருக்காது. ஆமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க போறேன், அத்தை பண்றேன், இத்த பண்றேன் சொல்றது எல்லாமே ஸ்தோத்திரம் பொய்யா இருக்கும். பொய் நாவு. அப்புறம் குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. ஆமே. ஒண்ணுமே அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க, பாவம் அநியாயமா அவங்க மேல ஏதாவது. ஸ்தோத்திரம். ஆமே. குற்றமற்றவர்கள், அவங்க குற்றமே செய்யல, தப்பு எதுவுமே பண்ணல, ஆனா அநியாயமா அவங்க மேல ஏதாவது சொல்லி விடுற கேஸுங்க இருக்கும் அவங்க. அப்புறம் துர் ஆலோசனை பிணைக்கும்
இருதயம். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். நல்ல ஆலோசனைய இன்னொரு இருதயத்திலிருந்து இன்னொரு இருதயத்துக்கு இணைக்கலாம். ஆனா கெட்ட ஆலோசனைய, கெட்ட செய்திய ஒரு இருதயத்திலிருந்து இன்னொரு இருதயத்துக்கு இணைக்க கூடாது. அதை கர்த்தர் அருவருக்கிறார். ஆமென். நல்ல செய்தி இருந்தா ஒரு விஷயத்தை இன்னொருத்தராண்ட சொல்லலாம், இமீடியட்டா சொல்லலாம். புரியுதா? ஸ்தோத்திரம். கெட்ட செய்தியாக இருந்தா அதை சொல்லக்கூடாது. அதனுடைய நியாயம் என்ன, அதனுடைய முடிவு என்னன்னு சொல்லி தெரியும் வரை இருதயத்துக்கு இருதயம் அந்த காரியத்தை மாற்றி விடக்கூடாது. அது துர் ஆலோசனையை இணைக்கும் இருதயம் என்ற டாபிக்ல வருது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். ஆமென். எதுக்கு? தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். நல்லதுக்கு வராது காலு, தீங்கு செய்யறதுக்கு ஓடும். ஆமென். சர்ச்சுக்கு வராது, ஆனா கண்டிக்கு போவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அபஸ்தம் பேசும் பொய் சாட்சி. ஆமென். அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது. நான் பார்த்தங்கன்னுவாங்க. ஆமென். அநியாயம். ஆமென். ஸ்தோத்திரம். யார் 2 கண்ணால பார்த்தங்க இவங்க பண்ணும் போதுன்னுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அபத்தம் பேசும் பொய் சாட்சி. கடைசியா சகோதரருக்குள்ளே, சகோதர சகோதரிக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். ஆமென். புரியுதா? இதெல்லாம் விளக்க வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். ஆமென். ஏன்னா நீங்க அதானே பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியாமையா பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம். ஆமென். சகோதரர்களுக்குள்ளே விரோதத்தை ஒருத்தர் சமாதானப்படுத்தணும். மத்தேயு 5 போட்டு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர்கள் என்று எண்ணப்படுவார்கள். ஆமென். ஆனா இவங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? தேவனுடைய பிள்ளை என்ற போரை வச்சுக்கின்னு போர்வையில் இருந்து கொண்டு என்ன பண்ணிக்கிறோம்? சகோதரருக்குள்ளே பிரிவினை. ஸ்தோத்திரம். நம்முடைய வேலை என்ன வேலை? எதுக்காக ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைய வச்சிருக்கிறாரு? சமாதானம் பண்ணணும். ஆமென். சமாதானம் பண்ணாதான் நம்ம தேவனுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு அடையாளம். நம்ம சமாதானம் பண்ணாம என்ன பண்ணிக்கிறோம்? அப்ப ஆண்டவர் விரும்புவாரா? இதெல்லாம் தான் விக்கிரகம். இந்த விக்கிரகம் உங்களை தொடருமானால் தேவன் உங்களை நடத்த முடியாது. நீங்களா தான் போய்க்கணும். தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்ய முடியாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இதுவரைக்கும் நடத்தினார், இனிமேல் உங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏசாயா 46 இதுவரைக்கும் உங்களை ஏந்தினேன், தாங்கினேன், சுமந்தேன், தப்புவித்தேன், இனிமேலும் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அது தொடர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கர்த்தர் அருவருக்கிற விக்கிரகங்களை உங்களை விட்டு அகற்றி உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நாளை முதல் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. நாளை முதல் புதிய காரியங்கள் நிச்சயமா நடக்கும். இந்த விக்கிரகங்கள் உங்க வாழ்க்கையில தொடர வரை நடக்காது. எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் குட்டிக்காரனா அச்சாலும் பல்ட்டி அச்சாலும் நடக்காது. ஒரு புதிய காரியமும் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கர்த்தர் அருவருக்கிற விக்கிரகங்களை உங்க வாழ்க்கையில விட்டு அகற்றாத வரை. அதனால தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே கொஞ்சம் இதோட வெள்ளிக்கிழமை செய்தியும் போய் கேட்டு சேர்த்துக்கங்க. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஜனங்களை ஆண்டவர் அபிஷேகத்தின் மூலமாய் நடத்தினார். தேவ மனிதர்களை அபிஷேகித்து அவர்கள் மூலமாய் கர்த்தர் நடத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளா இருக்கிற நீங்கள நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அவர்கள் ஆவியாக ஸ்தோத்திரம் மனுஷர்களை அபிஷேகித்து நடத்தாம அவர் நமக்குள்ளவே வந்துட்டாரு நம்மை நடத்துறதுக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்ப நமக்குள்ளதான் இருக்கிறார், புது சிருஷ்டியா ஆவியானவரா. ஆமென். அவர் நம்மை நடத்த வேண்டுமானால் அவர் வெறுக்கிற, அவர் அருவருக்கிற, அவரை வேதனைப்படுத்துகிற இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில விட்டு அகன்று போகும்போதுதான் கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். நமக்குள்ள இருக்கிற வேதனை, நமக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியாகி ஆவியானவர் வேதனைப்படுகிறாரா, துக்கப்படுகிறாரா உங்க வாழ்க்கையில? ஒருவேளை அவர் சந்தோஷப்படும்படி நீங்க வாழ்ந்தா ஒவ்வொரு நாளும் புதிய காரியம் உங்க வாழ்க்கையில. ஆமென். அவர் துக்கப்படும்படி நடந்தா எத்தனை வருஷம் வந்தாலும் இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் உங்களுக்கு பலிக்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிளை மூடிட்டு முழங்கால் படிட்டு இப்ப சொன்னது 7 காரியம் சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்குது. ஆமென். கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆமென். மார்க் 13வது அதிகாரம் 9வது வசனத்துல வீட்டுல போய் வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 21 கடைசி வசனத்தை வாசித்து பாருங்க. இதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற விக்கிரக ஆராதனைகள். ஸ்தோத்திரம். அதெல்லாம் உங்களை விட்டு அகற்றும் போதுதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். ஆமென். இல்லைன்னா இது தொடரும் என்று சொன்னால் என்னால உங்க கூட வர முடியாதுன்னு சொல்றாரு, என்னால உங்களை நடத்த முடியாதுன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆண்டவர் நடத்தணும்னு விரும்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இதுவரை அவர் நடத்தினார் எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. 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 எல்லாம் கண்ணை மூடி ஆண்டவரே விக்கிரகங்கள்லாம் என்னை விட்டு அகற்றம்பா,
ஜீசஸ் ஹalleluya. நமக்கு பிரியமில்லாதல என்னை விட்டு அகற்றம்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மேட்டிமையான கண், பொய் நாவு, ஸ்தோத்திரம், குற்றம், மற்றொரு ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை கிடைக்க இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல், 7 காரியம் கர்த்தர் அருவருக்கிற காரியம். இது என் வாழ்க்கையில தொடருமானால் தேவன் என்னோடு கூட இருக்க முடியாது, என்னை நடத்த முடியாது. இதுல ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்குள்ள இருந்தாலும் ஆண்டவரே இதை நான் இப்போதே அகற்றி போடுறேன்பா. கேளுங்களேன், ஹalleluya. இப்போதே இதை அழித்து போடுறேன்பா. இந்த விக்கிரகத்தை நான் அழிக்கிறேன்பா. உமக்கு பிரியமில்லாத இதை நான் அழிக்கிறேன்பா. சொல்லுங்களேன், ஹalleluya ஹalleluya. நீங்க எனக்கு வந்தா போதும்பா. நீங்க என் கூட வரணும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜெபம் பண்ணுங்க. நீங்க நடத்தின ஆண்டவரே, நீங்க நடத்தின ஆண்டவரே, நீங்க நடத்துவதற்காக எனக்குள்ள வந்த ஆண்டவர் அல்லவா. ஹalleluya 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 ஹalleluya. நல்ல ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் எனக்குள்ள வேண்டாம் ஆண்டவரே. அதனால தான் எனக்கு சாபம் தொடருது, அதனால தான் எனக்கு ஆசீர்வாத குறைச்சல் இருக்குதப்பா. இன்னைக்கு எல்லாம் வெளியேறட்டும், எல்லாம் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்துல. எல்லாம் வெளியேறட்டும் ஆண்டவரே. நான் ஒரு பரிசுத்த பாத்திரமாய் திருப்பந்தில கைய வைக்கணும் ஆண்டவரே. அபாத்திரமாய் அல்ல, அபாத்திரமாய் அல்ல, அபாத்திரமாய் அல்ல. ஹalleluya ஹalleluya. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீரே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைப்பட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் என்னை காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காமல் ஆதரிச்சீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. என்ன ஆட்சி தேர்ச்சி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன ஆட்சி தேர்ச்சி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் முன்னும் மனுஷன் கையிலும் விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் கையிலும். ஆமென் ஹalleluya. அவர் கோபத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஸ்தோத்திரம் அப்படி சொன்னாலும் அவர் ஸ்தோத்திரம் மனம் பரிதபித்தவராக, நான் இடத்தெல்லாம் என் பிள்ளைங்க எப்படி போய் கானான்ல சேரும் என்று சொல்லி அவர்களை ஸ்தோத்திரம் கானான்ல போய் சேர்க்கும் வரைக்கும் பகலிலே மேக ஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக கர்த்தர் வழி நடத்தினார். ஆமென் ஹalleluya. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எல்லாரும் தங்கள் காதுகளிலும் கழுத்திலும் போட்டிருந்த எல்லாவற்றையும் கழட்டி போட்ட பிற்பாடு விக்கிரகத்தை அகற்றின பிற்பாடு ஆண்டவர்களை கொண்டு போய் கானான் தேசத்துல சேர்த்தான். ஆமென் ஹalleluya. இந்த கால நேரத்துல எங்களை நீங்க நடத்தினப்பான்னு சொல்லி விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி என்னோடு ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, 2025 ஆண்டுல நீங்க நடத்தணும். நீங்க நடத்தினாதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்க எங்களை நடத்தாமல் இருக்கும்படியான விக்கிரகங்கள் எங்களுக்குள்ள இருக்குமானால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த காலை நேரத்துல உம்முடைய கல்வாய் ரத்தத்தினால அவைகளெல்லாம் அழித்து, உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் சரீரத்தினால அவைகளெல்லாம் அழித்து ஒரு புது மனிதனாய், புது சிருஷ்டியாய், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், உம்மோடு நடக்கிற பாத்திரமாய் நாங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கடந்து போக ஆண்டவர் அனுகிரகம் செய்யுங்கப்பா. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போது அது தோன்றும் என்று சொன்ன ஆண்டவர் எங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் புதிய காரியங்கள் தோன்ற உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பலிப்பதாக, ஒவ்வொரு நாளும் பலிப்பதாக, ஆசீர்வாதமாய் நடத்தும், அநேகருக்கு சாட்சியாய் நிறுத்தும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு ஒப்புவித்ததை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து
இதை பிட்டு நீங்க வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற சர்வமா இருக்கிறது என்று சொன்னார். போஜனம் பண்ணின பின்பு அவர்கள் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை ரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்துல புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினால நீ அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமே. அபாத்திரமா எத்தனை பேர் புசிக்கு போறீங்கன்னு தெரியல. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் பாத்திரமா புசிக்கு போறீங்கன்னு தெரியல. தேவ சமூகத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால், தெரிஞ்சோ தெரியாமல செய்த பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா அநியாயத்தை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் நமக்குள்ளதான் இருக்கிறார். ஆமென். அதனால இந்த திருப்பந்திக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டவர்கள் முன்பதாக வந்து உங்களை ஒரு விசை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படியாக எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மன்னியும் தேவா, மன்னியும் தேவா, பாவம் மன்னியும், மன்னியும் தேவா, மன்னியும் தேவா, பாவம் மன்னியும். கண்களில் நான் செய்த பாவம் உம்மை காண மறந்ததே, கண்களில் நான் செய்த உம்மை காண மறந்ததே, காண மறந்ததே, உம்மை காண மறந்ததே. மன்னியும் தேவா, பாவம். இயேசு தாம் காட்டிக் கொடுக்கிற பாத்தில அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற சரீரம் என்று சொன்னார். அந்தபடியே நாம் செய்வோம். மன்னியும் தேவா, மன்னியும் தேவா, பாவம் மன்னியும், மன்னியும் தேவா, பாவம் மன்னியும். சிந்தையில் நான் செய்த பாவம் உம்மை நினைக்க மறந்ததே, சிந்தையில் நான் செய்த பாவம் உம்மை நினைக்க மறந்ததே, நினைக்க மறந்ததே, உம்மை நினைக்க மறந்ததே. நமக்காக பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாய் நமக்காய் பிற்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்ட இயேசுவின் சரீரம் இப்போது நம்முடைய கரங்கள்ல இந்த அப்பமாய் வந்திருக்கிறது. அதை நாம் ஏகோபித்து அவருடைய சரீரம் என்று விசுவாசித்து என்னுடைய சரீரத்துக்கு வேண்டிய பரிசுத்தத்தை தேவன் கிரியை செய்வதற்கு என்ற பரிசுத்தத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கையில ஏகோபித்து புசிப்போமாக. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரமின் ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை, நான் வரும் அளவும் என்னுடைய மரணத்தை இதன் மூலமாய் தெரிவிக்கிறீர்கள் என்று சொன்னார். அந்தபடியே நாம் செய்வோம். மன்னியும் தேவா, பாவம் மன்னியும், கண்களில் நான் செய்த பாவம் உம்மை காண மறந்ததே, உம்மை காண மறந்ததே, காண மறந்ததே, உம்மை காண மறந்ததே, உம்மை காண மறந்ததே. மன்னியும் தேவா, பாவம் மன்னியும், மன்னியும் தேவா, பாவம் மன்னியும். நமக்காக பாவ மன்னிப்பு பெற்று கொண்டால்தான் தேவனோடு உறவு தொடரும் என்பதற்காக பாவ மன்னிப்பின் அடையாளமாயிருக்கிற அவருடைய பரிசுத்த ரத்தத்தை நமக்காக ஊற்றி கொடுத்து தேவனோடு இழந்துவிட்ட அந்த உறவை
இயேசு கிறிஸ்து கல்வாரியில செய்து முடித்தார். இப்பொழுதும் நம்முடைய கரங்கள்ல வந்திருக்கிற இந்த திராட்சரசம் நம்முடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு சிந்தின விலையேற பெற்ற ரத்தம் என்று விசுவாசித்து ஏகாகியத்தோடு நாம் பானம் பண்ணுவோமாக. பரிசுத்த பிதாவே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே இந்த ஆண்டிலே புதிய முதல் பரிசுத்த ஓய்வு நாளிலே நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும், நம்மை ஆராதிக்கவும், நம்முடைய வார்த்தையில கேட்டு பலனடையவும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நாளிலே ஒரு புதிய ஆத்துமா எங்க சபையில சேர்ப்பிக்கப்படவும், பரலோகத்தில் சேர்ப்பிக்கப்படவும் கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றி. தொடர்ந்து இந்த திருப்பந்தில் நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த பந்தி எங்களை பாவத்திலே பிரவேசிக்காமல் தடை செய்கிற, பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பாய் எங்களுக்குள்ளே செயல்பட, வியாதியின் கிருமிகள் எங்களுக்குள்ளே வந்து கிரியை செய்யாதபடிக்கு அதை தடுக்கிற ஒரு தடையாய் செயல்பட, ஒருவேளை பலவீனங்கள் வியாதிகள் இருக்குமானால் இந்த ஆண்டவருடைய ரத்தமும் சரீரம் இப்போதே பரிபூர்ண விடுதலையை கட்டளையிடும்படியாய், பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகும்படியாய், அற்புத சுகம் அற்புதம் இப்போது நடக்கும்படியாய் உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை பரிசுத்த பாதையில இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் திருப்பந்தி எங்களை நடத்த போறதுக்காக, உம்முடைய ரத்தம் உம்முடைய சரீரம் எங்களை நடத்த போறதுக்காக நன்றி செலுத்தி, ஆண்டவரே இப்படிப்பட்ட பாக்கியத்துல இணைத்து கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வருகிற நாட்கள்ல இப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்து அவர்களும் இந்த பந்திக்கு தகுதியுள்ளவர்களாய் மாற தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தவின் நாமத்துல இந்த நாள்ல இந்த திருப்பந்தில பங்கு பெற்ற ஆராதித்த ஒவ்வொருவரும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபைகள் பெருகட்டும், வாழ்ந்து சுகித்திருக்கட்டும், தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமை பெறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வேன், ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகி தெய்வத்தின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம், விசேஷமாய் இந்த நாளில் ஞானஸ்தானத்தின் மூலமாய் தேவனுடைய சமூகத்தில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிற சகோதரர் அவருடைய குடும்பங்களோடும் இந்த நாளில் வந்து கர்த்தரை ஆராதித்து திருப்பந்தில பங்கு பெற்ற நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்து வருகை மாத்திரம் நிலைத்திருந்து பாதுகாத்து நடத்தி நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து உயர்த்துவதாக. ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, பாலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் தூய தேவனே, பாலையிலே இரட்சகராய் பாதுகாத்து நடத்தினீரே. செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் தோன்றிடாமல் கரம் தட்டி உதித்திடுவே. செங்கடலோ சேனைகளோ எதிர்த்து வந்தாலும் தோன்றிடாமல் கரம் தட்டி துதித்திடுவே. நல்லவர் இயேசு. காணிக்கை செலுத்தாதவர்கள் செலுத்தி செல்லுங்கள். சந்தா தசமாக செலுத்துங்கள். ஆண்டவர்கள் நல்லவர் இயேசு, வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர், நாள்தோறும் நம்பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் துதித்திடுவே.